அது நியாமத்தாக நீங்கள் விளங்க மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், குல அராய்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா. இதெல்லாத்தையும் நம்ம விளங்கணுங்க. குல அராய்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா. அல்லாஹ் சொல்றான், சூரியன் 6 மணிக்கு மறைஞ்சிருதா, 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் மறைஞ்சிருது. மறைஞ்ச உடனே எது உதிக்குது? சந்திரன் உதிக்குது, நிலவு உதிக்குது. நிலவு உதிச்சுட்டாவே நம்ம என்ன செய்வோம்? இருட்டிருச்சு, இரவு வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அல்லாஹ் கேட்குறான், இந்த நிலவு உதிச்சிருச்சு, காலை ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக நிலவு மறைஞ்சு சூரியன் என்ன செய்யணுங்க? உதிக்க ஆரம்பிக்கணும். ஒரு நாள் சூரியன் உதிக்கவே இல்லை, 5 மணி ஆயிடுச்சு, நிலவு அப்படியே இருக்குது, இருட்டாவே இருக்குது, இந்த உலகமே இருட்டா இருக்குது. நான் சொல்லலைங்க, அல்லாஹ் கேட்குறான் அந்த விஷயத்த. 6 மணி ஆச்சு, சூரியன் உதிக்கல, இருட்டாவே இருக்கு. 7 மணி ஆச்சு, சூரியன் உதிக்கல. 8, 9, 10 ஆயிருச்சு, கடுமையான வெயில் வரணும், வெளிச்சம் வரணும், வரவே இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், குல அராய்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா. இரவை இரவாகவே நாம் ஆக்கிவிட்டால், எது வரைக்கும்? கியாமத்து நாள் வரைக்கும். சர்மதன் இலா யௌமில் கியாமா, உலக அழிவு நாள் வரை இரவை இரவாகவே நாம் ஆக்கிவிட்டால், நிலவை மறைய செய்து சூரியனை உதிக்க வைக்கக்கூடிய அந்த சக்தி உங்கள்கிட்ட யார்ட்டையாவது இருக்கான்னு அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். அவங்கள்ட்ட யார்ட்டையாவது சக்தி இருக்கா? உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானத்தையும் சேர்த்துக்குவோம், ஒண்ணுமே முடியாது. ஒரு முடியை கூட நம்மளால படைக்க முடியாது. ஒரு கொசுவினுடைய ரெக்கையை கூட நம்மளால படைக்க முடியாது. அல்லாஹ் கேட்கிறாங்க, அப்ப சூரியனை உதிக்க செய்யறது என்னுடைய நியாமத்து தானே, இதை விளங்க மாட்டாயன்னு அல்லாஹ் கேட்கிறான். அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், குல அராய்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா. பகலை நான் பகலாகவே ஆக்கிவிட்டால், சாயந்தரம் 6 மணி ஆச்சு, சூரியன் மறையல, 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, நைட்டு வரணும், ஆனா சூரியன் உதிச்ச மாதிரியே இருக்குது, பகல் பகலாகவே இருக்கிறது, இரவு வரல. சூரியனை மறைய செய்து சந்திரனை உதிக்க செய்ய உங்களால் யாருக்காவது முடியுமான்னு அல்லாஹ் கேட்கிறான். அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வ மினல் லைலி வன் நஹாரி. அல்லாஹ் அந்த தொடர்ச்சியான ஆயத்துல சொல்றான், சூரியன் மறைகிறதும் சந்திரன் உதிக்கிறதும், மறுபடியும் சந்திரன் மறைவதும் சூரியன் உதிப்பதும் என்னுடைய நிஅமத்து, கலீலம் மா தஷ்குரூன். மனிதர்கள் எனக்கு குறைவாகவே நன்றி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். சாயந்தரம் வர்றதும் காலையில வர்றதும் அல்லாஹ்வுடைய நிஅமத்து என்னைக்காவது வெளியே பார்த்துருக்கிறோமா? இப்படி ஒரு நினைப்பே இல்லை. இன்னைக்கு காலையில விடிஞ்சிச்சுங்க, எந்திரிச்சோம், அல்லாஹ் பெரிய நியாமத் செஞ்சுட்டான், நமக்கு உதிக்க வேண்டிய சூரியன் கரெக்டா உதிச்சிருச்சு அப்படின்னு யாராவது நினைச்சு பார்த்துருக்கிறோமா? இல்லை. நமக்கு அதை பத்தி சிந்திக்கக்கூடிய நேரம் இல்லை. இப்படியே நீங்க பட்டியல் போட்டா குர்ஆன்ல நிறைய பட்டியல் போடலாம். சூரத்து தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் ஓதறமா இல்லையா? சூரத்துல் முல்க் அதனுடைய கடைசி ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், குல் அராய்தும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரன் ஃபமன் யதீக்கும் பிமாஇன் மஈன். நிலத்தடி நீர் வற்றி போனால் நீங்க எங்க போவீங்கன்னு அல்லாஹ் கேட்கறான். போர் போட்டு தண்ணி எடுக்கிறோமா இல்லையா? அது யார் கொடுத்த நியாமத்துங்க? அல்லாஹ் கொடுத்த நியாமத்து. மழையை புளிய வச்சு பூமியை ஃபில்டர் பண்ணி அப்படியே உறிஞ்சி வச்சுக்கிறா இல்லையா? மனிதன் தேவைப்படுகிற நேரத்திலே தொலை போட்டு அதுல இருந்து தண்ணி எடுக்கிறான். இந்த நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நீர் வற்றி போனால் நீங்க என்ன செய்வீங்க? அந்த நிலத்தடி நீர் என்பது என்னுடைய நியாமத்து இல்லையா? அதை நீங்க விளங்க மாட்டீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்படியே நாம பட்டியல் போட்டா குர்ஆன்ல நிறைய விஷயங்களை பட்டியல் போடலாம். பஞ்சபூதங்கள் என்று சொல்லுவாங்களா இல்லையா? நீர், நிலம், ஆகாயம், காற்று, இது எல்லாமே அல்லாஹ் கொடுத்த நியாமத்து தானே. காற்று இல்லாமல் இந்த உலகத்துல யாராவது வாழ முடியுமா? எந்த ஜீவராசியுமே வாழ முடியாது. சரி, இதெல்லாம் விடுங்க, இந்த வெளியில இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. நம்முடைய உடல் உறுப்புகள்ல எவ்வளவு நியாமத்து இருக்கு பாருங்க. தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இறைவனால் கொடுக்கப்பட்ட எல்லா உறுப்புகளும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்து தானே. எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம சுகபோகமா வாங்கிட்டு தானே உட்கார்ந்து இருக்கிறோம். ஊனமானவர்கிட்ட போய் கேட்டா தெரியாத அந்த உடல் உறுப்புகளுடைய அந்த நியாமத்து, அந்த மதிப்பு. கண் பார்வை இருக்கிறதே, அந்த கண்ணுல நுண்ணிய நரம்புகள் எத்தனை இருக்கு தெரியுங்களா? கிட்னி, சிறுநீரகம், உள்ளே செல்லக்கூடிய அந்த தண்ணியை அழகான முறையில ஃபில்டர் பண்ணி ஜலத்தை தனியா வெளியாக்கி, ரத்தம் ஓடுது ஒரு பக்கம், ஆனா ஜலத்தை அழகா ஃபில்டர் பண்ணி வெளியேற்றுதே. இது எவ்வளவு பெரிய ஒரு நியாமத்து, இது யோசிச்சு பாருங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட எல்லா உறுப்புகளும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்து. யோசிச்சு பாருங்க. 5 விரல் இருக்குதுங்க, ஒவ்வொரு கையிலையும் 5 விரல் இருக்கு. இதுல இந்த கட்டை விரல் இருக்கு பாருங்க, இது எவ்வளவு பெரிய நியாமத்து தெரியுமா?
என்னைக்காவது நம்ம ஞாபகத்தை யோசிச்சு பார்த்து 5 விரலுமே அல்லாஹ் கொடுத்த ஞாபகம். விரல்கள் மேல் அழகான முறையில அமைந்திருக்கக்கூடிய நகங்கள் அல்லாஹ் கொடுத்த ஞாபகம். இதுல இருந்து எல்லா விரலையும் விட இந்த கட்ட விரல் இருக்குது மிக மிக உன்னதமான ஞாபகம். எதனால சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த விரல் அப்படி மடக்கிக்குங்களேன், ஒரு ஏதாவது ஒரு பொருளை எடுப்பீங்களா? உங்களால உருப்படியா கூட எடுக்க முடியாது. இது என்னைக்காவது நாம அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தை நினைச்சு பார்த்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அழகான ஒரு உடல் உறுப்பை அழகாக சிருஷ்டி வடிவமைச்சு அல்லாஹ் நம்மை உலாவை செஞ்சிருக்கான். கணியத்திற்குரியவர்கள், இதற்கெல்லாம் நாம என்ன நன்றி செய்தோம் அப்படிங்கிறது தான் நான் வர்றேன். இப்ப எவ்வளவு ஞாபகத்துகளை வாங்கிட்டோம். அல்லாஹ் அதனாலதான் குர்ஆன்ல சொல்றான், வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. நாம் மனிதனுக்கு வழங்கிய ஞாபகத்துகளை மனிதன் என்ன ஆரம்பிச்சா எண்ணி முடிக்க முடியாது. எல்லா ஞாபகத்துகளையும் வாங்கிய மனிதன் எனக்கு நன்றி கெட்டவனாகவே இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொல்றான் அல்லாஹ். ஒருத்தர் நமக்கு கஷ்டப்படுற நேரத்துல ஏதாவது உதவி செய்யறாருன்னு வைங்களேன், அவரை நம்ம மறப்போமா? மறக்கவே மாட்டோம். பாக்குறப்பெல்லாம் சொல்லுவோம், அன்னைக்கு இவர் மட்டும் இல்லைன்னா என்னுடைய கதி அதோ கதிதான் அப்படிம்பார் இல்லையா? இவர் தான் நமக்கு கை தூக்கி விட்டவர். அன்றைய நேரத்துல கடன் கொடுத்து இவர் உதவலைனாக்க நான் இல்லவே இல்லை இந்த துன்யாலம்பர். ஒரு சாதாரண ஒரு நேரத்துல ஒரு கடன் ஏதாவது ஒரு சின்ன உதவியை பெற்றுக்கொண்டு வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வைத்திருக்கிறோம். பிறந்ததிலிருந்து இன்று வரை இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரை எத்தனை ஞாபகத்துகளை சுமந்துகிட்டு இருக்கிறோமே. எல்லா ஞாபகத்துகளையும் சுமந்து கொண்டு இறைவனை நாம் நினைக்கக்கூடிய, துதிபாடக்கூடிய, நன்றி செய்யக்கூடிய நேரம் எவ்வளவுங்கிறதை யோசிச்சு பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை யோசிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சில கேள்விகளுக்கு அடியான் பதில் சொல்லாத வரை எந்த மனிதனுடைய பாதமும் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலிருந்து நகராது. அவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஏழ்மையானவனாக இருந்தாலும் வசதி உள்ளவனாக இருந்தாலும், ஒரு சில கேள்வி அல்லாஹ் கேட்பான். என்னென்ன கேள்வி? எப்படி செலவழிச்ச? நேரத்தை எப்படி செலவழிச்ச? எதை சம்பாதிச்ச? எப்படி சம்பாதிச்ச? எப்படி செலவு பண்ண? வாலிபத்தை எப்படி கலைச்ச? பிள்ளைகளை நீ எப்படி வளர்த்த? எல்லாமே கேள்வி இருக்கு. அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சியை அல்லாஹ் கேட்பான், நான் கொடுத்த நியாமத்துகளுக்கு என்ன நன்றி செய்த? என்னிடத்துல நிறைய நியாமத்துகள் நீ வாங்கி இருக்க, எனக்கு என்ன நன்றி செய்த? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை ஆதமினுடைய மகனுடைய பாதம் நகராது. ஆதமினுடைய மகன் யாருங்க? நாமெல்லாம். எந்த மனிதனுடைய பாதமும் நகராது அல்லாஹ்வுடைய சன்னதியில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கெல்லாம் நம்ம நன்றி செய்யணுமா இல்லையாங்க? ஏதாவது நன்றி கடன் செஞ்சிருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவு பகுதிக்கு வர்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துல பயான் நிறைவேறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு தெரு வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. எதை மறந்தாலும் இந்த சம்பவத்தை மறக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு தெரு வழியாக நடந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. நாம தெரு வழியா போனா துனியா விஷயத்தை தான் பேசிக்கிட்டே போவோம் இல்லையா? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு தெரு வழியா போனா என்ன செய்வாங்க? யாரையாவது பத்தி பேசிக்கிட்டு இருப்போம், அல்லது ஏதாவது வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் ஒரு தெரு வழியா போனான்னா ஆகிரத் சம்பந்தமா தான் பேசுவாங்க. மறுமை சம்பந்தமான ஞாபகங்கள் தான் சஹாபாக்களுக்கு மிகச்சிருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு இடத்துல பேசிக்கிட்டே போறாங்க. அந்த பேச்சினுடைய தொடர்ச்சியில சொல்றாங்க உமரை பார்த்து, உமரே, அல்லாஹ் நிறைய நியாமத்துகளை தந்துட்டான், அவனுக்கு கண்டிப்பா நாம நன்றி செய்யணும், ஏதாவது ஒரு வகையில் நன்றி செய்யணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய கண்களிலே ஒரு நோயாளி தென்படுகிறார். பார்க்கிறாங்க, ஒரு தூரத்துல ஒரு சஹாபி இந்த துன்யாவிலே வாழ்வதற்கே தகுதி இல்லாத நிலையிலே முழுக்க முழுக்க நோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபியை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு பார்க்கிறாங்க. உடம்பெல்லாம் மரணம், எழுந்து நடக்க முடியாத ஒரு நிலை, வயது முதிர்ந்த நிலை, கண்கள் பார்வை இழந்த ஒரு சஹாபியை பார்க்கிறாங்க. ஒரு கிராமவாசி அவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், தூரத்துல தென்படுகிறாரே ஒரு முதியவர், ஒரு நோயாளி, அவரிடத்துல ஏமா அல்லாஹ் கேள்வி எனக்கு கேட்பான்? அவருக்கு என்ன அல்லாஹ் நியாமத்தை கொடுத்துருக்காங்க? பார்த்தாவே ரொம்ப ஒரு மோசமான நிலையில இருக்காரு. அவருக்கு அல்லாஹ் எந்த நியாமத்தையும் கொடுக்காத மாதிரியே இருக்குது. அவரிடத்துல அல்லாஹ் கேள்வி கேட்பானா? அவருக்கு கேள்வி கணக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே, அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? புதிதாக தெரிகிறார், அவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல, நீங்களும் இப்பதான் பாக்குறீங்க.
நீங்க நேரம் அவர்கிட்ட போங்க, போய் உங்க உடல் உறுப்புகள்ல எந்த உறுப்பு நல்ல முறையில இயங்குதுன்னு கேட்டுட்டு வாங்க. நான் இருதயத்தை தவிர, ஹார்ட்டை தவிர, ஹார்ட் சரியா இயங்கினா தான் ஒரு மனுஷன் உயிரோட இருக்க முடியும் இல்லையா? ஹார்ட் போயிடுச்சுன்னா மனுஷன் மையத்து தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இருதயத்தை தவிர வேற எந்த உறுப்புகள் நல்ல முறையில் இயங்குதுன்னு அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க. அப்ப நேரம் என்ன செய்யறாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு வர்றாங்க அந்த சஹாபி இடத்துல. வந்த உடனே அவருக்கு தான் கண் பார்வை தெரியாது, அவரை தொடுகிறார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. அவர் டக்குன்னு திடுக்கிட்டவராக, மன் அன்த, யார் நீங்கன்னு கேட்கிறாங்க. ஆனா உமர், நான் உமர் வந்திருக்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. பதிலுக்கு அவர் வலைக்கும் ஸலாம் சொல்றாரு. அப்படியா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கேட்கறாங்க, நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கீங்க, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க, ரொம்ப கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி தெரியுதே. அவர் சொல்கிறார், நான் மதீனாவில் இருந்து ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய உறவுகள் எல்லாம் என்னை கைவிட்டுருச்சு, நீண்ட நாட்களாக நான் என்னுடைய எல்லா உறுப்புகளும் செயலிழந்து மௌத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்பதாக அந்த சஹாபி சொல்கிறார். எனக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லை, எந்த சுகபோகமும் எனக்கு இல்லை, நீண்ட காலமாக நான் ஒரு நோயாளியாகவே இருக்கிறேன், மௌத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னார். அப்ப ரசூல் உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, அவருக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்களா, அவரை பார்ப்பதற்கு என்னால் முடியலையே என்று ஏங்குகிறார் அந்த சஹாபி. அப்ப உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க சொன்னாங்க, அதை நான் இப்ப கேட்கிறேன். உங்களுடைய உடல் உறுப்புகள்ல எந்த உறுப்பு நல்ல முறையில இயங்குது, எந்த செயல்பாடு உங்களுக்கு ரொம்ப ராகத்தாக அமையுது என்பதாக கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னார், என்னுடைய எல்லா உறுப்புகளும் சிதைஞ்சு போயிட்டே இருக்குது, பார்வை போயிருச்சு, கைகால் சரியான முறையில எனக்கு செயல் இழந்துருச்சு, சரியான முறையில வேலை செய்ய முடியல, காது கேட்கக்கூடிய திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது, இன்று வரை அல்லாஹ்வுடைய கிருபையினால், நான் பிறந்ததிலிருந்து இன்று வரை சரியாக ஒரு செயல்பாட்டில நான் இருக்கிறேன் என்றால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் 1க்கு 2க்கு மட்டும் நான் நல்ல முறையில போயிட்டு இருக்கிறேன் அந்த சஹாபி சொன்னார். மலம் ஜலம் மட்டும் நல்ல முறையில கழிக்கிறேன், போனா உட்காருவேன், நல்ல முறையில வந்து ஒரு ராகத்தாக வந்துருவேன், இதுல எந்த ஒரு கஷ்டமும் நான் இது வரைக்கும் படலைன்னு சொல்லி சஹாபி சொன்னாங்க. இன்னைக்கு பல பேருக்கு அதுலதான் தொல்லை இல்லையா? அதாவது மலமும் ஜலமும் உடம்பில் இருந்து அந்த கழிவு வெளியேறுதா இல்லையா, இது அல்லாஹ் கொடுத்த நியாமத்துங்க. நாம நிறைய இன்னைக்கு நாம விளங்கி இருக்கோம். யோசிச்சு பாருங்க, மனிதன் சாப்பிடுகிறான், அது ஜீரணமாகிறது, கழிவு வெளியாகிறது. என்றைக்காவது வெளியாகக்கூடிய கழிவு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துன்னு யாராவது எண்ணி பார்த்திருக்கிறோமா? அதுவும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்து தான். கழிவு முறைப்படி மனிதனுடைய உடம்பில் இருந்து குறித்த நேரத்தில் வெளியேற வேண்டும். வெளியேறாவிட்டால் அதுதான் நோய். அதான் மருத்துவர்கள் இன்னைக்கு சொல்லுவாங்க, கழிவுகளுடைய தேக்கம் தான் நோயின்னு சொல்லுவாங்க. கழிவுகளுடைய தேக்கம் தான் எல்லா நோய்க்கும் மூல காரணம் சொல்லுவாங்க. அது சுகராக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், வாதம் அடிக்கிறதா இருக்கட்டும், அல்லாஹ் காப்பாற்றணும். பெரும் பெரும் வியாதிகள் இருந்து தலைவலி காய்ச்சல் வரைக்கும் உள்ள சிறு வியாதிகள் வரை எல்லா நோய்களுக்கும் மூல காரணம் என்னங்க? கழிவுகளுடைய தேக்கம் என்பதாக சொல்லுவாங்க. அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வுடைய கிருபையினால் நான் நல்ல முறையில இந்த விஷயங்கள் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு போறான் மனுஷன், பாத்ரூமுக்கு போறான், ஒண்ணுக்கு போறான், பீஷா போறான், வந்துருது, வெளியே வந்துடுறான். என்றைக்காவது ஒரு நாள் உள்ள போய் உட்கார்ந்து அது வரலன்னு வைங்க, மனிதன் துடிக்கக்கூடிய துடிப்பு இருக்கிறது அதற்கு சொல்லி மாறார். ஒண்ணுக்கு வரலன்னா எப்படி துடிக்கிறாங்க? கல் அடைச்சிருச்சு, முடியல எதிர்த்து. இன்னைக்கு கல் அடைக்கிறது ஒரு ஃபேஷனா போயிடுச்சா இல்லையா? சில நோய்கள் வந்து இன்னைக்கு அல்லாஹ் காப்பாற்றணும் ஒரு ஃபேஷனாவே ஆயிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பாவம் எந்த சமூகத்திலே அதிகரிக்குமோ அந்த சமூகத்திலே அல்லாஹ்வினுடைய கோப பார்வை நோயாக வரும். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த சமூகத்தாரிலே பாவம் அதிகரிக்கிறதோ அந்த சமூகத்தாருக்கு அல்லாஹ்வினுடைய அந்த தண்டனை நோயாக வரும். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புதிதாக மனிதன் பாவத்தை செய்யறான், புதிதான நோய்களை அல்லாஹ் தருவான். இந்த சுகரு, இந்த பிபி, அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த சைத்தான் முடிச்ச இந்த கேன்சரு, இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. யாரை கேட்டாலும் கேன்சர், யாரை கேட்டாலும் கல்லடைப்பு. துடிக்கிறானா இல்லையா? தூக்கிட்டு போனா அந்த சிறுநீரை வெளியேற்றுறதுக்கு டாக்டர் அதுக்கு தகுந்தாப்புல டியூப் போட்டு உள்ள ஓட்டை போட்டு என்னென்னமோ பண்றாங்களா இல்லையா?
என்னைக்காவது ஒரு நாள் வெளியேறக்கூடிய அந்த கழிவு அல்லாஹ் கொடுத்த நியாமத்தில் யாராவது எண்ணி பார்த்திருக்கிறோமா? அது வரலன்னு சொன்னா தான், தடைபட்டு நிற்கிற நேரத்துலதான் அல்லாஹ் 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 துடிக்கிறானா இல்லையா? இந்த விஷயத்தை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அப்படியே அந்த சஹாபியிடத்துல இருந்து கேட்ட ரசூலுல்லாஹ் சொன்ன மாத்திரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? இது எவ்வளவு பெரிய நியாமத்து, இது ஒண்ணுக்கு ரெண்டுக்கு இலகுவாக வெளியேறக்கூடிய இந்த செயல்பாடு, இது நம்முடைய செயல்பாடு இல்லை, அல்லாஹ் வெளியேற்றுகிறான். இது எவ்வளவு நியாமத்து இது. இந்த நியாமத்திற்கு கண்டிப்பாக அந்த சஹாபி, அந்த ஊனமான சஹாபி, அந்த நோயாளியான சஹாபி, அந்த ஏழ்மையான சஹாபி இதற்கு ஏதாவது அவர் நன்றி கடன் செய்திருக்க வேண்டும். அப்படி நன்றி கடன் செய்தாதான் அவருக்கு சொர்க்கம், இல்லை என்றால் அவருக்கும் நரகம். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயாளியான, ஒரு ஊனமான, நடப்பதற்கு இயலாத, பார்க்க முடியாத ஒரு சஹாபிக்கு இப்படிப்பட்ட நிலை என்றால் இன்றைக்கு எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறோம், வசதி வாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம ஏதாவது கொஞ்சமாவது என்ன செய்யணுங்க? அல்லாஹ்விற்கு நன்றி செஞ்சிருக்கணும். அதை நன்றி செய்யறதுக்கு ஏற்றமான இடம் தான் இந்த இடம். எந்த இடங்க? இப்ப நாம வந்திருக்கக்கூடிய புனிதமான மக்கமா நகரம். ஊர்லயாவது ஒண்ணுக்கு ஒரு நன்மை தான் கிடைக்கும். நம்ம அடிக்கடி ஹாஜிகளுக்கு ஞாபகப்படுத்துறது, இங்க ஒண்ணுக்கு 1,00,000 நன்மை, 1,00,000 நன்மை கிடைக்கும். ₹1 தர்மம் செஞ்சா 1,00,000 ரூபாய், ஒரு நோன்பு வச்சா 1,00,000 நோன்பு, ஒரு குர்ஆன் ஷரீஃப் ஓதி முடிச்சா 1,00,000 குர்ஆன் ஷரீஃப் ஓதிய தவாபு கிடைக்கும். கடைசியாக ஒரு சின்ன ஹதீஸ் சொல்லி நான் பயான் நிறைவுக்கு வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ், புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற சஹாபி, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு சின்ன அமலை நீங்கள் கற்றுக் கொடுங்க, எனக்கு ஒரு சின்ன அமலை கற்றுக் கொடுங்க. அந்த அமலின் மூலமாக எனக்கு 3 காரியம் நீங்கள் தரணும். ஒண்ணு, நான் செய்யக்கூடிய அமலின் மூலமாக இறைவனுடைய பொருத்தம் கிடைக்கும். இரண்டாவது, நீங்கள் எனக்கு கற்றுத்தரக்கூடிய அமலின் மூலமாக நீங்கள் எனக்கு கற்றுத்தரக்கூடிய அமலின் மூலமாக இறைவன் எனக்கு கொடுத்த எல்லா நியாமத்துகளுக்கும் நான் நன்றி செய்தவனாக ஆகிடணும். மூணாவது, எனக்கு ஜன்னத்து கிடைச்சிடணும், சொர்க்கம் கிடைக்கணும். அப்படிப்பட்ட அமல், அந்த அமல் சின்னதாக இருக்கணும். அப்படிப்பட்ட அமல் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, அகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நீ நேமமா தொழு. இந்த பக்கம் இருக்கிற மலையை அந்த பக்கம் தூக்கி வைன்னு சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விடிய விடிய நீ பள்ளியிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பகலெல்லாம் தினமும் நீங்க நோன்பு வைக்கணும்னு சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இலகுவாக கற்றுக் கொடுத்தாங்க. 5 நேரம் தொழு, 5 நேரம் இமாம் ஜமாத்தோட தொழு. ரெண்டாவது சொன்னாங்க, ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் நியமமாக அந்த நோன்பை நல்ல முறையில் வை. ஃபர்தான நோன்பு 30 நோன்பு வை. அடுத்து சொன்னாங்க, உன்னால் முடிந்தால், வசதி இருந்தால் ஏழை எளியவர்களுக்கு செலுத்த வேண்டிய அந்த ஏழை வரி, ஜகாத் என்று சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை நீ உதவு, ஏழைகளுக்கு கொடுத்து உதவு. மூணாச்சா, தொழு, தர்மம் செய், நோன்பு வை. ஹஜ்ஜை பத்தின சஹாபின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. ஏன்னு சொன்னா அவர் பார்ப்பதற்கு ரொம்ப ஏழ்மையான ஒரு மாதிரி தெரிஞ்ச காரணத்தினால ஹஜ்ஜை பத்தி சொல்லல. 4வது சொன்னாங்க, யாரையும் இந்த துன்யாவில ஏமாற்றாத, யாரையும் ஏமாத்தாது, எதற்காக வேண்டி ஏமாத்தாது. 5வது சொன்னாங்க, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்கார்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள், அண்டை வீட்டார் இடத்துல நல்ல முறையில் நடந்து கொள். பக்கத்து வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது எக்கச்சக்கமா இருக்குதுங்க. அதை ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம பயான்ல சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி நடந்துக்குங்க, அப்படி நடந்துக்குங்க, எப்படி நடந்துக்குங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சஹாபி சொல்றாரு, அறிவிப்பு செய்யறாரு, ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இப்படி ஞாபகம் வந்துச்சு, இவ்வளவு சிறப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, எங்க என்னுடைய சொத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ நான் யோசிச்சேன். எங்க என்னுடைய சொத்துக்கு, ஒரு மனிதர் இறந்து போயிட்டு அவர் சொத்துக்கு யாருங்க பங்குதாரராக முடியும்? மனைவி, பெத்தவங்க, பிள்ளைங்க, சகோதரர் தான். ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு சொல்ல சொல்ல நான் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, கடைசியா ரசூலுல்லாஹ் உன் சொத்துல இருந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பங்கு போகணும்னு சொல்லிடுவாங்களோ என்று நான் நினைக்கும் அளவிற்கு அண்டை வீட்டாருடைய சிறப்புகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு ஒரு சஹாபி சொல்றேன். கணியத்துக்குரிய, அதனால அண்டை வீட்டார்ட்ட நல்ல முறை நடந்து கொள்ள சஹாபிக்கு சொன்ன விஷயம். 5 நேரம் தொழு, நோன்பு வை, தர்மம் செய்யி, யாரையும் ஏமாத்தாத, அண்டை வீட்டார்ட்ட நல்ல முறை நடந்து கொள். அவர் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, சகோதர சமயத்தின் நண்பராக இருந்தாலும் சரி, ஏன் உங்களுடைய விரோதியாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரர் நல்ல முறை நடந்து கொள் என்று சொல்லி இந்த 5 விஷயத்துக்கு இந்த உலகத்துல மௌத்து வரைக்கும் செய்வாயானால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு கிடைக்கும். இறைவன் உனக்கு கொடுத்த எல்லா நியமத்துகளுக்கும் நீ நன்றி செய்த நல்ல அடியாராகவும் ஆகுவ. 3வது, சொர்க்கமும் கிடைக்கும். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த சஹாபிக்கு சொன்ன அந்த உபதேசங்கள் தான் இன்னைக்கு நமக்குங்க. நம்மால் முடிந்த அளவிற்கு 5 நேர தொழுகையை பாபத்தியாக தொழுகும். ஏதாவது ஒரு வகையில இறைவன் நமக்கு கொடுத்த நியாமத்துகளுக்கு என்ன செய்யணுங்க? நன்றி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பார்க்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தர்மங்கள், நினைக்கிறப்போ நோன்பு வைக்கணும். உபரியான நோன்புகள் தனியா வைக்கணும். குறிப்பாக அந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை எக்காரணத்துக்கு கொண்டும் துஷ்பிரயம் பண்ணிடக்கூடாது. அழகா வைக்கணும். யாரும் எக்காரணத்துக்கு கொண்டும் எந்த நிலையிலும் ஏமாற்றக்கூடாது. பக்கத்து வீட்டுக்கார்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். இந்த ஒரு பழக்க வழக்கங்கள் இடத்திலே நம்முடைய மௌத் வரையும் குடிகொள்ளுமையானால் நிச்சயமாக பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த மனிதர் சொர்க்கம் போறதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்ல அல்லாஹ் பெருமானாருடைய உபதேசங்களை கேட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. இறைவனுடைய பொருத்தத்திற்குரியவர்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வாழக்கூடிய பாக்கியத்தை மறுமையிலே அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. யாருக்கு எது சந்தேகம் இருக்கா? இப்போ இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு கம்பெனி வேலையா